வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நாஞ்சில் சாந்தி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே. மக்களே, இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினில் நடந்த ஒரு சம்பவம், சென்னை நம்ம திருவள்ளூர் ட்ரெயினில். அதை பார்த்தா ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு மக்களே. இந்த நம்முடைய இளைஞர்கள் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? போதை பொருளை நோக்கியா, இல்லை தன்னுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி பயணம் செய்கிறார்களா என்பதில் எனக்கு ஐயமாக இருக்குது. என்னதான் செய்கிறாங்க? இன்னைக்கு அந்த இந்தியா பையன் நடந்ததை நாளைக்கு நம்ம பசங்களே நம்மளையே வெட்டுவாங்க. போதையில் வெட்டுறேன்னு சொல்லுவாங்க. யாரா இருக்கட்டும் மக்களே, இந்திக்காரனா இருக்கட்டும், வெள்ளக்காரனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், மனிதன் தானே. நாம் அனைவரும் மானிட பிறவி தானே. இந்த சிறார்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? மக்களை, இந்த சிறார்களுக்கு அதிகாரம் யார் விடவில்லை என்றாலும் இந்த போதைப் பொருள் தான் இந்த அதிகாரத்தை இதற்கு கொடுத்தது. எங்க பார்த்தாலும் இப்போ வாலிப பசங்க போதைக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு யார் காரணம்? கண்டுபிடிங்க மக்களே, யார் காரணம்? நான் பேசுவதால் ஒன்றும் இங்கு சரியாக போவதில்லை. ஆனால் சற்று சிந்தியுங்கள் மக்களை, சிந்தியுங்கள். தமிழ் நம்ம இந்த பிரபஞ்சம் எல்லாருக்காகவும் படைக்கப்பட்டதுதான். நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கட்டுப்பாடுகள், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இதுலையும் இருக்கும். அவர்கள் அந்த நாட்டுக்காரங்க அவங்க விதித்த முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா அது ஓகே தான். நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஆளுறதுல தப்பெல்லாம் இல்லை, தப்பு ஆளட்டும். ஆனா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் ஒரு மாநில பிறவியை இறக்கம் இல்லாமல் செய்வது தவறல்லவா? சற்று யோசிக்க வேண்டாமா? நாம் அனைவரும் மனிதர்கள் தான். நாமும் அவங்க ஊர்ல போய் பிழைக்க போவோம், இல்ல மற்ற ஊர்லயும் போய் பிழைக்க போவோம். அந்த இடத்துல நமக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம மனது எப்படி இருக்கும்? இந்த சிறார்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டியது தமிழக அரசாகட்டும், காவல்துறையாகட்டும், சிறார்களுக்கு பாடத்தை புகட்டுவதும் அல்லாமல் அனைத்து கல்வி கூடங்களிலும், அனைத்து கல்லூரி கூடங்களிலும் இவர்களுக்கான ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கை மாதத்தில் ஒரு தடவை கொடுக்க வேண்டும் என்பதும் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்றால் இது இளைஞர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சமுதாயமும் நாடு வீடும் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நம்முடைய நாட்டையும் சமுதாயத்தை மீட்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் அந்த தம்பிக்கு நடந்ததுக்கு நாங்கள் தமிழ்நாட்டு சார்பாக நான் மன்னிப்பு கேட்க, இது மாதிரி இது யாருக்கும் நடக்கக்கூடாது. அவங்க நடந்ததான் நாளைக்கு நமக்கு நடக்கும். அதனால நம்ம இளைஞர்களை காப்பாற்றலைன்னா, இளைஞர்களாகட்டும் பெரியவர்கள் காப்பாற்றலைன்னா நாளைக்கு நாட்டில் தமிழ்நாடு கேள்விக்குறியாக இளைய சமுதாயம் ஒரு வினோதமான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி. சிறார்கள் இவ்வாறு நடக்க யார் காரணம்? பெற்றோர்களா, இல்லை இந்த சமுதாயமா? இந்த போதைக்கு அடிமையாவது எதனால் என்பதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மக்களே.